வணக்கம் அப்பா, வணக்கம் அம்மா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாப்பிட்டீங்களா? நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சல்ல, சீக்கிரமாக மாத்திரை போட்டுட்டு தூங்கிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஓகே, எல்லாருக்கும் வெல்கம் டு லெட் ஸ்மார்ட் டியூட்டர் அகாடமி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராவர்ப் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராவர்ப் அப்படிங்கிறது நீங்கள் நம்மளோட தம்ப்நெயிலில் பாருங்கள். அந்த ப்ராவர்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது ரொம்ப ட்ரஸ்ட் அண்ட் ஹானஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நீங்கள் யாராவது பார்க்காம இருக்கும்போது கூட நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருப்பீங்களா? அதை பற்றின ப்ராவர்ப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராவர்ப். இது நீங்கள் ஒரு பார்வையற்ற மனிதனோட உட்காந்து வேர்க்கடலை உரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அது அவருக்கு தெரியாமல் சாப்பிடலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அவர் என்ன நினைப்பார்? ஓ, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வேர்க்கடலையை உரிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கார், இன்னும் அவர் சாப்பிடலை, எதுவுமே நம்ம போர்ஷன்லேருந்து எடுத்து சாப்பிடலை அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே ட்ரஸ்ட் இஷ்யூ சம்மந்தப்பட்டது தானே. இது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும். ஆனால் இந்த பழமொழி நம்பிக்கை, நேர்மை, வெளிப்படைத்தன்மை இது எல்லாத்தையுமே ஆழமாக ஒரு சின்ன செய்தியாக கொண்டிருக்குது. இந்த சூழ்நிலையை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை கண்காணிக்கிறாங்க. ஆனால் கண்காணிக்க முடியாதவங்களால என்ன பண்ணுவாங்க? அவங்க உங்களை ஈஸியாக நம்பிடுவாங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை தன்மையும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது விசில் அடிச்சுக்கிட்டே வேலை செய்யணும். விசில் அடிச்சுக்கிட்டே அப்படின்னா நீங்கள் நிறைய கான்டெக்ட்ஸில் இப்போ பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்க அந்த வேலையை அப்படின்னா உங்களுடைய ஹானஸ்டி மற்றவங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்கள் செயல்களை யாராவது பார்க்கவோ சரி பார்க்கவோ முடியலை அப்படின்னா தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நம்பிக்கையை வளர்க்கும் வகையில் நீங்கள் எப்போவுமே செயல்படணும். இந்த பழமொழி ஒரு பார்வையற்ற மனிதனை பற்றி மட்டும் இல்லை, யாரும் கவனிக்காத போது கூட பொறுப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும், உண்மை அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நம்ம இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம மாட்டியிருப்போம். ஸோ அது உங்களோட நேர்மையை பொறுத்தது. உண்மையான நேர்மை அப்படிங்கிறது மக்கள் பார்க்கும்போது மட்டுமல்ல, அவர்கள் இல்லாத போது கூட தான் அப்படின்னு. கடைகளில் இந்த சிசிடிவிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த சிசிடிவி தான் விசில் மாதிரி. ஏன்னா நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது. என்ன திருட்டு, மோசடி, தவறாக பயன்படுத்துறது இது எல்லாமே இப்போ நிறைய நடக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த கேமராக்கள் வச்சு ஒரு விசில் மாதிரி அது நமக்கு செயல்படுது. ஸோ நான் சரியாக தான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நம்மளை காமிச்சிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் செய்யும்போது நீங்கள் உங்களுடைய விற்பனையாளரை நீங்கள் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க கொடுத்த ரிவ்யூஸ், அவங்க எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்து தானே நீங்கள் அவங்கள நம்புவீங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்பணும் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம டெய்லி இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஒர்க் பிளேஸில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய ஹானஸ்டியை காமிச்சிக்கணும், நம்மளுடைய நம்பிக்கை தன்மையை நம்ம காமிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல எம்ப்ளாயாக இருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்ம என்னென்ன செய்வோம்? நம்ம சரியாக ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷன் கிளியராக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள நம்ம ஈஸியாக நம்ம நம்ப வைக்க முடியும். அதே மாதிரி அவங்களும் நம்மளை நம்புவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ராக்ரெஸுமே கரெக்டாக ரெகுலர் இன்டர்வல்ஸை நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் விஸ்லிங் பை ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி தான் காமன் ப்ராப்ளம்ஸ் இப்போது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஏன்னா பீப்புள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் மற்ற ஒரு விஷயத்த செய்கிறாங்க. ஸோ இது ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுது இல்லையா? இந்த இடத்துல ட்ரஸ்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகிடுது. ஸோ அதனால தான் நம்ம மனுஷங்களை நம்புறதை விட இப்போல்லாம் சிஸ்டம்ஸை தான் நம்புகிறோம். சிசிடிவி, பாஸ்வேர்ட்ஸ், ட்ராக்கிங், ப்ரூஃப் இது எல்லாம் நமக்கு தேவைப்படுது. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பார்ப்போமா? இது ஒரு சின்ன கதை தான். பட் ஆனால் நம்ம இதை நினச்சி பார்க்க நமக்கு இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இது நமக்கு அந்த காலத்து மனுஷங்களை நம்ம ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி நம்ம குட்டி பசங்களுக்கும் நம்ம இந்த கதையை சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். இந்த சிசிடிவியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி
த ஷாப் வித்தவுட் அ கேமரா. ஒரு பிஸி டவுனில் ஒரு சின்ன க்ராசரி ஷாப் இருந்துச்சான், ஒரு மளிகை கடை. அதை நடத்திட்டே வந்தவர் ஒரு ஓல்டு மேன், ரொம்ப வயசானவர். அவருடைய பேர் ராமன். அவர் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்பினார், அதுதான் நம்பிக்கை. எல்லாருக்குமே நம்பிக்கை மட்டும்தான் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஆழமாக நம்பினார். அவரோட கடையில் எந்த சிசிடிவி கேமராவும் கிடையாது, எந்த வாட்ச்மேனும் கிடையாது, யாரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சு செக் பண்ணவும் மாட்டாங்க. அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்களாம், ஆமாம், சிசிடிவி கேமராவை கூட வைக்காமல் நீங்கள் இந்த கடையை ரன் பண்ணிகிட்ருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை வருது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் நம்பிக்கை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது ஒரு நாள் ஒரு புதுசாக ஒரு பையன் வேலைக்கு வந்திருந்தாலாம். அவனுடைய பேர் கார்த்திகா. ஸோ அவன் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்ட்ரேஞ்சாக நோட் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் திங்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பே பண்ணுற ஒரு வேலையை சில பேர் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அந்த இடத்துல எந்த செக்கிங்கும் இல்லை, யாரையும் பார்க்குறதும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் அப்புறம் அந்த ஓனருக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எல்லாம் சரியாக தான் நடக்கும், யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒரு நாள் கார்த்திக் என்ன பண்ணானா, ஒரு கஸ்டமர் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்துட்டாங்களாம் பை மிஸ்டேக். ஸோ கார்த்திக் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவன் நினச்சானா, யாரும் நம்மளை பார்க்கல, நம்ம வேணால் பேசாமல் இதை வச்சுக்கோமா அப்படின்னு. அப்போ அவன் அங்கே இங்கேயும் திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தானா, ஆமாம், இங்கே கேமராவும் இல்லை, யாரும் நம்மளை வாட்ச் பண்ணலை. ஆனால் நம்ம முதல்ல ஒரு தடவை சொன்னாங்களே, யாரும் நம்மளை வாட்ச் பண்ணலைன்னாலும் நம்மளோட கேரக்டர் நம்மளை வாட்ச் பண்ணுது அப்படின்னு. எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு விஷயம் தோணுது. இந்த கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம தான், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது தான், நம்மளுடைய பிரதிபிம்பம் தான். நம்மளுடைய கேரக்டர் சரியாக இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் நம்மளை எந்த இடத்துல வேணாலும் டக்குன்னு நம்பிக்கையை கொண்டு வர முடியும். நம்ம யாருக்கிட்டேயுமே நம்பிக்கையை சம்பாதிச்சுக்க முடியும். ஸோ நம்மளுடைய கேரக்டர் எப்போவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். கார்த்திக் இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா மணியை அந்த கஸ்டமர்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம். அந்த கஸ்டமர் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்களாம். அதுக்கப்புறமா ராமன் சொன்னாராம், அந்த கடையோட ஓனர், பார்த்தீங்களா, நான் எந்த கேமராவும் யூஸ் பண்ணலை, நான் நம்பிக்கையை மட்டும்தான் யூஸ் பண்ணேன். நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பலவீனமானது, அது சீக்கிரமாக உடைஞ்சிரும். ஆனால் அதை பலமாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் தான் அதை செய்ய முடியும். ஒரு வாட்ச்மேனாலேயோ ஒரு சிசிடிவி கேமராவாலேயோ அதை செய்ய முடியாது. ஸோ உண்மை, நம்பிக்கை, இது எல்லாமே மெதுவாக தான் நமக்குள்ளே க்ரோ ஆகும். பட் நம்ம அதை க்ரோ பண்ணிக்கும் போது அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்னு அவரை சொன்னாராம். ஸோ ராமன் கார்த்திக் கிட்ட அப்போ ஒரு விஷயம் சொன்னார், கேமராஸ் கேன் கேட்ச் ஆக்ஷன்ஸ் பட் ஒன்லி கேரக்டர் கண்ட்ரோல்ஸ் தெம். கேமரா ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அவனுடைய கேரக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே யாரும் நம்மளை வாட்ச் பண்ணலை, யாரும் நம்மளை செக் பண்ணலை, யாரும் நம்மளோட ப்ரூஃபை கேட்கலை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய கேரக்டர் நம்மளை எப்போவுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரையுமே நம்ப வைக்கிறதுக்கு. இந்த காலத்தில் இப்படி தான் இருக்குது. ஸோ யாராவது உங்களை நம்பினாங்கன்னாலும் அவங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. அவங்களுக்கு எப்போவுமே உண்மையாகவே இருங்க. எல்லா இடத்துலையும் கண்கள் இருக்குது, முக்கியமாக உங்களுடைய கேரக்டருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த சின்ன கதையை கேட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். நாளைய விடியல் நன்மையாகவே அமையட்டும்.